நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது, அதிரடியாக களமிறங்கிய போலீசார். இலங்கையில் தலை தூக்கும் டெங்கு நோய், சிறுவர்களுக்கு எச்சரிக்கை. சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பாரிய நன்மை. ரஷ்யா உக்ரைன் போர், இலங்கையை சேர்ந்த 17 பேர் உயிரிழப்பு. நிலவும் மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் பரவல் மிகவும் முக்கியமான நிலைக்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கையின்படி கம்பகம் மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவற்றுள் கொழும்பு நகர் பகுதியிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. கம்பகா, களுத்துறை, கண்டி, ரத்னபுரி, குருநாகல், காலி போன்ற பிரதேசங்கள் டெங்கு பரவும் பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த ஆபத்தான சூழ்நிலையில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் கவனமும் ஆதரவும் மிகவும் அவசியமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலங்களில் 3 பாதாள உலகக்குழு தலைவர்கள் உட்பட 807 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 773 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த 34 சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 52 கிலோ 616 மில்லிகிராம் ஹெரோயின், 142 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 453 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சூரிய சக்தி மின் உற்பத்தி மூலம் 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை மொத்த கொள்ளளவான 1251 மெகாவாட் திறனை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி மின் உற்பத்தி குறித்த வரைபடத்தை வெளியிட்டு கருத்துக்களை முன்வைத்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 944 மெகாவாட்கள் மேற்கூரை சூரிய மின்சக்தி மூலம் தேசிய மின்கம்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 156 மெகாவாட்கள் நிலத்தடி சூரிய மேம்பாட்டிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் கூரை மேம்பாட்டிலிருந்து 1044 மெகாவாட் மின்சாரத்தை இலங்கை பெற்றுக் கொள்ள உள்ளது. இந்த நிலையில் நீண்டகால உற்பத்தி திட்டத்தில் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 150 மெகாவாட் என்ற அளவில் மேற்கூரை சூரிய மின் உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 132 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் இணைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். 2 வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்து வருகின்றது. இதில் 2 நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் தத்தமது ராணுவ படையின் பலத்தை அதிகரிப்பதற்காக 2 நாடுகளுமே வெளிநாடுகளில் இருந்து தமது ராணுவத்துக்கு ஆட்களை இணைத்து வருகிறது. அதிலும் ரஷ்யா நல்ல சம்பளம், பாதுகாப்பு, உதவியாளர் பணி என பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ராணுவத்தில் ஆட்களை சேர்த்து வருகிறது. அவ்வாறு சேர்க்கப்படுபவர்களுக்கு வலுக்கட்டாயமாக ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பம் இல்லாமலே போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அவ்வாறு அனுப்பப்படுபவர்கள் உக்ரைனின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் செத்து மடிவது தொடர்கதையாகிவிட்டது. இலங்கையை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களும் ரஷ்ய ராணுவ படையில் சேர்கின்றமை தொடர்பில் ஏகப்பட்ட விவாதங்களும் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையை சேர்ந்த 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என இலங்கை ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் அங்காடிகளில் மாம்பழங்கள் பல விலைகளில் விற்பனைக்கு இருந்தாலும் ஜெர்மனிய ஸ்ரீ குறிஞ்சிக்குமரன் ஆலயத்தில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் முடிவில் ஏலத்தில் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று 1050 யூரோக்களுக்கு விற்பனையாகியுள்ளது. இதேபோன்று சமீபத்தில் வவுனியாவில் உள்ள உக்குலாங்குளம் பிள்ளையார் கோவிலில் ஏலத்தில் மாம்பழம் ஒன்று 1,62,200 ரூபாவுக்கு விற்பனையாகியது. அதேவேளை இதே பகுதியில் உள்ள மற்றொரு கோவிலில் சமீபத்தில் நடந்த ஏலத்தில் ஒரு மாம்பழம் 95,000 ரூபாய் விலைக்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் ஜெர்மனி கும்மர்ஸ்பாக் ஸ்ரீ குறிஞ்சிக்குமரன் கோவிலில் நடந்த ஏலத்தில் தொடக்க விலை 25 யூரோவாக இருந்தது. இறுதியில் மாம்பழம் 1050 யூரோ விலைக்கு விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முழு வருமானமும் கோவிலின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவில் மற்றும் சமூக நற்பணிகளுக்கும் நிதி திரட்டும் முகமாக இவ்வகையான ஏலங்கள் இலங்கையின் வடமாகாணத்தில் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் 2வது அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. நேற்று நடைபெற்ற இங்கிலாந்து அணியுடன் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 68 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. புரோவிடன்ஸ் ஸ்டேடியத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ஓட்டங்களை பெற்றது.
துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் அணித்தலைவர் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 57 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் இங்கிலாந்து அணி சார்பில் கிறிஸ் ஜோர்டான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதற்கமைய 172 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 103 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. துடுப்பாட்டத்தில் இங்கிலாந்து அணி சார்பில் ஹாரி ப்ரூக் அதிகபட்சமாக 25 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் அக்ஷர் பட்டேல், குல்தீப் ஜாதவ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது.